வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காஸ்மிக்ஸ் வைப்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசுமை போர்த்திய வயல்வெளிகளிலும் ஊர் மந்தையில் படர்ந்து விரிந்திருந்த அந்த பெரிய ஆலமரமும் தான் ஜனகம்பட்டி கிராமத்தின் அடையாளம். அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் அந்த பெரியவர் வெறும் வயதானவர் மட்டுமல்ல, அந்த ஊரின் நடமாடும் நீதிமன்றம். மிகுந்த ஞானமிக்க பெரியவர். அங்குள்ள மக்கள் எல்லாரும் அந்த பெரியவர்கிட்ட தான் தன்னுடைய நிறைகளையும் குறைகளையும் சொல்லி தீர்வு காண்பாங்க. ஒரு நாள் மாலை வேளையில வானம் செந்நிறமா மாறிக்கொண்டிருந்த போது ஊர் மக்கள் பெரியவரை சுற்றி அமர்ந்திருந்தனர். அப்போது ஊர் தலைவர் ஒரு பெரிய கவலையோட பெரியவர்கிட்ட வந்தாரு. ஐயா, நம்ம ஊர் இளைஞர்கிட்ட ஒற்றுமை குறைஞ்சிட்டே வருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட வாக்குவாதம் செஞ்சுக்கிறாங்க. இது நம்ம ஊரோட நிம்மதியை கெடுக்குது. இதுக்கு நீங்க தான் நல்ல வழியை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா மெதுவாக கண் திறந்து ஒரு சிறுவனை அழைத்தார். தம்பி, இங்கே வா, ஒரு மண் குவளையில் நிறைய தண்ணீர் கொண்டு வா என்றார். சிறுவனும் மண் குவளை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தான். பெரியவர் உடனே தன்னோட பையில் இருந்த உப்பை எடுத்து சிறுவன் கொண்டு வந்த தண்ணீர்ல போட்டாரு. அந்த சிறுவனை அந்த தண்ணியை குடிக்க சொன்னாரு. சிறுவனும் பெரியவர் சொன்னதுக்காக அந்த தண்ணீரை குடிச்சான். சிறுவன் குடிச்சிட்டு, தாத்தா, இது ரொம்ப கரிக்கிறது, என்னால் குடிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொன்னான். அடுத்ததாக தாத்தா அதே அளவு உப்பை எடுத்து அருகில் இருந்த பெரிய குளத்துல போட சொன்னாரு. பிறகு குளத்து நீரை எடுத்து பருக சொன்னாரு. சிறுவனும் அந்த குளத்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு, ஆஹா, இது ரொம்ப மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது தாத்தா அப்படின்னு சொன்னான். தாத்தா மென்மையா சிரிச்சுட்டே சொன்னாரு, வாழ்க்கையினுடைய கஷ்டங்களும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளும் இந்த உப்பை போலதான். அதே மனதை இந்த குளத்தை போல பெரியதாக வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களை பாதிக்காது. உங்கள் மனதினுடைய பரப்பளவு தான் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள மக்கள் எல்லாரும் தன்னோட ஈகோவையும் கோவத்தையும் விட்டுட்டு அகலமான மனதோட வாழத் தொடங்கினாங்க. ஜனகம்பட்டி கிராமம் மீண்டும் அமைதி பூங்காவா மாறினது. இந்த கதைக்களம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.